உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு. சார் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரொம்ப கிளியர் கட்டா இருக்கும். அவருக்கு என்ன வேணுன்றத வந்து கிளாரிட்டி வந்து செம்மையா கிளாரிட்டி இருக்கும். கருத்து பேசுவோம், அது மோதலாயிருக்கு. நானும் கொஞ்சம் கர்நாடிக் படிச்சேன். பட் ஆனா சார் ப்ளீஸ், அதாவது நான் ரொம்ப வெரி ஆவரேஜ் சிங்கர் தான். அண்ட் ஒரு பாத்ரூம் சிங்கர் லெவலில் தான். இந்தியாவுக்கு எதிராக பவுலிங் போட்டிருக்காரு அவரு. அதான் பிராக்டிஸ் மேட்ச்ல தோனிக்கு எதிராகவே விளையாடிங்க. எக்ஸாக்ட்லி. தோனி பிரதர் வாஸ் பேட்டிங் தலை அண்ட் தென் ஸ்லிப்ல ரெய்னா இருந்தாரு. இதெல்லாம் ஒரு ட்ரீம் மாதிரி இருந்துச்சு எனக்கு. நீங்க விஜய வச்சு நீங்க ஒரு 300 கோடி ரூபாய்க்கு படம் பண்ணிட்டு ஒரு 500 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்றது மேட்டரே கிடையாது. 5 கோடி ரூபாய்க்கு படம் பண்ணி 500 கோடி ரூபாய் கலெக்ட் பண்றதா மேட்டர். அது இங்கதான் டயட் நிக்கிறான். பொண்ணு வந்து லவர் மீட் பண்றதுக்கு இறங்குறான். அவன் பைக்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தக்கான். அவன் சொல்றான், என்டி ஸ்கார்ஃப் எங்க அப்படிங்கிறான். ஐயோ மறந்துட்டேன்டா. சரி பரவாயில்ல விடு, நான் ரேப்பிடோன்னு சொல்லிக்கிறேன் யாராவது கேட்டா அப்படி. அஜித் படம் பண்றதோ விஜய் படம் பண்றதோ எல்லா இயக்குநர்களுக்கும் இருக்கக்கூடிய கனவு தான். சினிமா பண்ணணுங்கிறதுக்காகத்தான் இந்த சினிமாக்குள்ள வந்தனே தவிர. சினிமா இடைநேர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா கிடன் செலிபிரிட்டி கான்வர்சேஷன். எல்லா இன்டர்வியூஸ்லையும் நான் அதிகமாக பேசுகிற டேர்ம் இப்போ வந்து இந்த ஜென்சி ஆல்ஃபான்னு சொல்கிறோம். அதுக்கு பிலாங்ஸ் டு த ப்ரொப்பரேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2K கிட்ஸ். ஸோ 2K லவ் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு அழகான டைட்டிலோட 2K லவ்வை, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை அது எப்படிலாம் மக்கள் பார்க்கலாம், அந்த புரிதல் எப்படி இருக்க போகுதுங்கிறத பற்றி பேசுகிறதுக்காக 2K லவ் ஸ்டோரி வரப்போகுது. அது February 14. என்டையர் டீம் இருக்காங்க. என்டையர் டீமுக்கு விகடன் சார்பாக வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வெல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டைரக்டர் சுசீந்திரன் சார். உங்களோட ஃபில்ம்ஸ் நிறைய நேரங்களில் அறிமுக நடிகர்களை வச்சு ஒரு அழுத்தமான கதைகளை கொடுத்து அதுக்குள்ளே இருக்க காதலையும் அதில் இருக்கக்கூடிய யதார்த்தத்தையும் கொடுத்து உங்கள் படங்கள் பேசின விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அது நிறைய இடங்களில் நம்ம அதை பார்த்துட்டே இருந்திருக்கோம் ஒவ்வொரு இடத்துலையும். இப்போ 2K லவ் ஸ்டோரியில் இவர் மனுஷன் ஏதோ புதுசாக கொண்டு வராரு. ஏன்னா 11 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஆதலால் காதல் செய்வீரில் படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு சேட் ரியாலிட்டி தான் அப்படின்னு ஒரு ஹிட்டோட, அந்த ஹிட் மொமெண்ட்டோடய வெளியே வந்தாங்க. 2K லவ் ஸ்டோரி என்ன மாதிரியான ஒரு ஹிட் மொமெண்ட்டோட வரப்போகுது? கண்டிப்பா வந்து ஒரு யூனிக்கான ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும் இந்த படத்துல. ஏன்னா வந்து இந்த 2K பசங்க லைஃபை எப்படி ஆதலால் காதல் அந்த பசங்களை அப்சர்வ் பண்ணி அவங்க இந்த லைஃப்குள்ள ட்ராவல் பண்ணி ஒரு விஷயத்தை சொல்கிறோம். இந்த பசங்களுடைய லைஃப்பை ட்ராவல் பண்ணி அந்த பசங்க லைஃப்குள்ள இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் மட்டுமே இந்த படத்துல வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த படம் பார்க்கும்போது நிச்சயமா எல்லா பசங்களுமே கனெக்ட் ஆவாங்க. என்னன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இருந்த அந்த ஒரு சின்ன அந்த ஒரு பையனும் பொண்ணும் ஒரு பைக்கில் போனால் கூட அது ஒரு அண்ணன் தங்கச்சியாக இருந்தால் கூட லவ்வர்ஸ்ன்னு பார்க்குற பார்வை இப்போ அந்த பார்வை மாறுது. ஸோ ஒரு பையனும் பொண்ணு பைக்கில் போனால் தப்பு கிடையாதுங்கிற ஒரு பார்வை மாறுது. ஒரு பொண்ணுக்கு ஃப்ரெண்டுன்னு ஒரு பையன் இருக்கான், ஒரு பையனுக்கு ஃப்ரெண்டுன்னு ஒரு பொண்ணு இருக்கா. ஸோ அது அப்படி ஒரு ஆரோக்கியமான நிலை வந்துருச்சு. பேரண்ட்ஸை அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க நிறைய இடத்துல. ஸோ இந்த படம் வந்து நிறைய பாசிட்டிவான ஒரு வைப்பை இந்த படம் முடியும் போது கொடுக்கும். கண்டிப்பாக வெயிட்டிங் டு see that. இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்க வேண்டியிருக்கு. சிச்சுவேஷன்ஷிப், இந்த சிம்ப் அப்படி நிறைய டேர்ம்ஸ் இருக்குது 2K டேர்ம்ஸ்லாம். அதெல்லாம் படத்தில் கேட்கறதுக்கு உங்கள்ட்ட இருக்குது. அடுத்து சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இட்ஸ் பீன் 25+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அது அவ்வளோ பெரிய உழைப்பை கொடுத்துருக்கீங்க. அண்ட் அசோசியேஷன் வித் டைரக்டர் சுவீந்தர் சார், 9th ஃபில்ம். ஸோ அடுத்த படத்தையும் சேர்த்து 10, விஜயாண்ட்ரி சார் ஃபில்மையும் சேர்த்து 10. கரெக்டு. ஸோ ஒரு டைரக்டரோட 9 படங்கள் அப்படின்றப்போ அந்த டைரக்டருக்கும் உங்களுக்கும் அந்த ஒரு மியூச்சுவல் பாண்ட் இருந்தால் மட்டும்தான் தட் வில் ப்ரோக்ரஸ். ஏன்னா ஒரு சில நேரங்களில் வந்து கருத்து மோதல் வரலாம், இல்லை இது ஒத்து வராமல் இருந்திருக்கலாம். அதெல்லாம் தாண்டி ட்ராவல் பண்ணுற ஜேர்னி இருக்கு இல்லையா, பீயிங் மியூசிக் டைரக்டர் அண்ட் டைரக்டர், அந்த பாண்ட் எவ்வளோ முக்கியம் ஃபார் அ ஃபில்ம், அதை பற்றி சொல்லுங்கள். அது ரொம்ப முக்கியம் சார். ஏன்னா அது வந்து த்ரூ அவுட்டா ஒரு ஜேர்னி இல்லையா. அதான் ஃபர்ஸ்ட் சிட்டிங்கே வந்து மியூசிக் சிட்டிங்காக தான் இருக்கும். ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய க்ரூ தவிர்த்து ஒரு 3வது ஆள் வந்து உள்ள வந்து அவங்களுடைய வேலைன்னு ஒன்று நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மியூசிக் தான் ஜென்ரலாக நடக்கும். அட்லீஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு ஓப்பனிங் ஸ்கெடியூல் ஏதாவது போகிறாங்கன்னா அந்த ஸ்கெடியூல் ஏதாவது சாங் இருந்துச்சுன்னா அந்த சாங்கை முதல்ல முடிச்சுக்கிட்டு ஸ்கெடியூல் போகலாம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும் ஜென்ரலாக. ஸோ முதல்ல ஒரு படத்துடைய ஒரு ப்ராக்ரஸ் ஆரம்பிக்கிறது வந்து மியூசிக் டைரக்டர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கும். அண்ட் ப்ராக்ரஸ் முடியறதுமே பேக்ரவுண்ட் ஸ்கோராக வந்து முடியும் போதே வந்து அந்த இதுதான் இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஜென்ரலாக ஒரு தமிழ் படங்கள் ஒரு சில படங்கள் 6 மாதத்தில் முடியும், சில படங்கள் வந்து 1 வருடங்கள் ஆகும், சில படங்கள் வருடக்கணக்காக கூட ஆகும். ஸோ அப்போ இந்த டோட்டல் ப்ராசஸில் அந்த இந்த டெய்லி ரிலேஷன்ஷிப்னு ஒன்று இருக்கு இல்லையா. சில பேர் டெய்லி நம்ம டச்சில் வச்சுப்போம், சில பேர் வந்து எப்போ ஸ்கெடியூல் தேவையோ அப்போ மட்டும் கரெக்டாக டச்சுக்கு வருவாங்க. இந்த ஒரு உறவு இருக்கு இல்லையா, அந்த ஒரு டைரக்டருக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் உறவு, அது வந்து ஜென்ரலி இன் குட் டேர்ம்ஸாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அந்த ப்ராடக்டோடைய ப்ரொடக்டிவிட்டிக்கு.
இல்லாட்டி வந்து என்ன ஆயிடும்னா வந்து எங்கேயாவது ஒரு மனக்கசப்போ ஏதோ ஒன்று சஞ்சலமோ ஏதோ ஒன்று வந்துருச்சுன்னா அது வந்து ஏதோ ஒரு விதத்தில் அது ப்ராடக்ட் மேலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சம்டைம்ஸ் அந்த ஒரு கருத்து மோதல்னு சொல்றோம் இல்லையா, கருத்து மோதல்னு வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கும் சாருக்கும் அப்படி ஒரு விஷயம் இருந்ததாவே எனக்கு இருந்தல. ஆக்சுவலாக கருத்து பேசுவோம், அது மோதலாக இருக்காது. கருத்து நிறைய பேசுவோம், அவரும் பேசுவாரு நானும் பேசுவேன். ஆனால் கருத்து எங்கேயுமே மோதலானதே கிடையாது. ஸோ ப்ளஸ் சார் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கும். அவருக்கு என்ன வேணுன்றத வந்து கிளாரிட்டி வந்து செம்மையாக கிளாரிட்டி இருக்கும். அதனால என்னன்னா இப்போ ஒரு சில இயக்குநர்கள் வந்து நம்ம ஒர்க் பண்ணுவோம். இப்போ என்னுடைய காம்பினேஷன் நிறைய டேரக்டர்ஸ் வந்து இருக்காங்க. அந்த டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ஜானர் மட்டும்தான் வெளியே வரும். அவங்க காம்பினேஷன் சாங்ஸ்ல வந்து உங்ககிட்ட ஒரு மாஸ் கமர்ஷியல் சாங்ஸ் எதிர்பார்க்கலாம், இவரோட காம்பினேஷனா நல்ல லவ் சாங்ஸ் எதிர்பார்க்கலாம், இவருடைய சாங்ஸ்னா நல்ல ஒரு துள்ளல் இசை பாடல் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு இல்லையா. அது வந்து எப்பவுமே சுக்குநூறா உடையும் சுசீந்திரன் சாரோடைய காம்பினேஷன்ல மட்டும். ஏன்னா அது மட்டும் ஒரு பர்டிகுலர் பேட்டர்னுக்குள்ள அது இருக்கவே இருக்காது. திடீர்னு ஜீவா மாதிரி ஒரு படம் சேர்ந்து பண்ணுவோம், திடீர்னு வந்து நம்ம மாவீரன் கிட்டு மாதிரியான ஒரு படத்துக்கும் வந்து சேர்ந்து பண்ணுவோம், திடீர்னு பாண்டி நாடு நடக்கும், பாயம்புலி நடக்கும். ஸோ இது எல்லாமே வந்து கலந்து சார் கூட வேலை செய்யும் போது வெவ்வேறு டிமாண்ட்ஸ் இருக்கும். மியூசிக்கல் டிமாண்ட்ஸ் வந்து வெவ்வேறு டிமாண்ட்ஸ் இருக்கும், வெவ்வேறு சேலஞ்சஸ் இருக்கும் அதுல ஒர்க் பண்றது. 9 படம் 9 களம் 9 ஜானர் இருந்தது. ஸோ அதனால என்னன்னா இந்த படம் வந்து எனக்கு ஒரு அறிமுக புது இயக்குனரோட வேலை பார்க்குற ஒரு விஷயமா தான் அது. ஏன்னா இந்த படத்தோடைய தேவைகள் வந்து வேறையா இருக்கு. அது நாங்க முன்னாடி பண்ண படங்களுடைய தேவைகளாவே அது இல்லை. இது வந்து டோட்டலா வேறையா இருக்கு. அது ஸ்கிரிப்டிலேயே இருக்குன்றதுனால அவர் மேலும் அவர் விளக்கவும் தேவையில்லை. ஏன்னா இதோட டிமாண்ட் என்னன்னு தெரியுது இல்லை, லுக் அண்ட் ஃபீல் பார்த்துறோம். மேபி அவரும் ஷூட்ல இருக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கு எடுத்துட்டோம்னா உடனே அதை எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புவார், இல்லாட்டி இன்னைக்கு ஒரு காட்சி இது எடுத்தோம்னா அது வந்து அனுப்புவார். அதை பார்க்கும் போதே தெரிஞ்சிடும். ஏன்னா எப்பவுமே அந்த லுக் அண்ட் ஃபீல் தான். இந்த லுக்குன்றது ஃபோட்டோகிராஃபி, ஃபீல்னு உணர வைக்கிறது இசை. இதுதான் வந்து இந்த ஆடியோ விஷுவல் மீடியம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது வந்து இது என்ன மாதிரி ஸ்டைலில் என்ன மாதிரி எஸ்தட்டிக்ஸோட இந்த படத்தை எடுக்கிறாங்கன்றது அது ஒரு ரெக்டாங்கிள் பார்த்துட்டாலே தெரிஞ்சிடும் இது என்ன மாதிரி வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதை அப்பப்போ சார் அப்டேட் பண்ணுவார். ஸோ எங்களுக்கு அடுத்தடுத்த சாங் கம்போசிங்லேயும் சரி, அதை டியூன் வந்து இன்ஜெஸ்ட் பண்ணும் போதும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயும் சரி, இது எல்லாமே வந்து அது விஷுவல் மீடியமாக, அந்த விஷுவல் மீடியமுக்கு எப்படி ஆடியோவாக நம்ம கொண்டு வருது, என்ன ஒரு டோன் இதுக்கு செட் பண்ணுறது, ப்ளஸ் நம்ம ஒர்க் பண்ணதுலேருந்து இதில் எப்படி நம்ம வேறுபடுத்தி நம்ம இதில் காட்டிக்கலாம், இது எல்லாமே ஒரு சவுண்ட்ஸ்கேப் ஆட்டோமேட்டிக்காக டிசைன் ஆகி வந்துடும் சார். இது மோதல் இல்லாம வரும். அதுதான் இதுல இருக்க ஹைலைட். அதுதான் பெரிய விஷயம். நீங்க மியூச்சுவலா ஒரு அவுட் வர்றது தான் பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். அதை கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கீங்க இத்தனை வருஷம். கிரேட். வினோதினி மேம் பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு ப்ராப்பர் தேட்ரிக்கல் ரைட்டரா இருந்து ஒரு ப்ராப்பரா இவ்வளோ இதுதான் சினிமாவில் நாடகம் மேடையில் இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படிங்கிறத அங்கே கற்றுக்கிட்ட விஷயம் எல்லாத்தையும் சினிமாவில் நீங்கள் ஏற்கக்கூடிய கதாபாத்திரங்களாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் பண்ணுற பிளேவாக இருக்கட்டும், அதுக்கான ரெக்கக்னிஷனை பற்றி நிறைய பேர் ஆர்டிக்கல் எழுதுறப்போ பார்க்குறப்போ ஹாப்பியாக இருந்தது. ஒரு ப்ராப்பராக ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. பர்டிகுலர்லி ஐ மெயின்லி பிக் அட்மைரர் ஆஃப் யுவர் வாய்ஸ், த வாய்ஸ் எலிகன்ஸ். ஏன்னா கூத்துப்பட்டையில் தேட்டரில் இருக்கவங்களுக்கு தான் அந்த வாய்ஸோட யூனிக்னஸ் வரும்னு சொல்லுவாங்க. தட் வினோதினி அப்படின்னாவே அடையாளமாக அவங்க குரல் இருந்துகிட்டே இருக்கு. அந்த குரல் அமைத்து கொடுத்த வாய்ப்பு, அதோட அங்கீகாரம், அதை பற்றி சொல்லுங்க. வாய்ஸ்னா நான் ரெண்டா பார்க்குறேன். ஒன்று வந்து ஃபிசிக்கல் வாய்ஸோட குவாலிட்டி, அது வந்து முதல்லேருந்தே ஐ திங்க் இஸ் ஜெனட்டிக்ஸ், பியோர் ஜெனட்டிக்ஸ் தான். இப்போ என்னுடைய அத்தைங்க எல்லாம் வந்து நான் பேசினா அப்படியே என்னோட அத்தை பேசுற மாதிரியே இருக்கும்னு சொல்லுவாங்க, எங்க அப்பாவுடைய தங்கைகள். ஸோ அவங்கெல்லாம் கர்நாடிக் சிங்கர்ஸ். ஸோ நானும் கொஞ்சம் கர்நாடிக் படித்தேன். பட் ஆனால் சார் ப்ளீஸ், அதாவது நான் ரொம்ப வெரி வெரி ஆவரேஜ் சிங்கர் தான், அண்ட் ஒரு பாத்ரூம் சிங்கர் லெவல்ல தான். பட் ஸ்மியூல் எல்லாம் பாடுவேன். இல்ல சார் நிறைய வாய்ப்புகள் கொடுத்திருக்காரு, நிறைய ப்ராப்பர் டேலண்ட்க்குலாம் கூட்டு வாய்ப்பு கொடுத்தாங்க. நான் ப்ராப்பர் டேலண்ட்லாம் கிடையாது, அவ்வளவு ரிஸ்க் எடுக்க வேணாம். ஸ்மியூல்ல சர்ச் பண்றேன் நான். என்னோட கண்டே பிடிக்க முடியாது சார், நான் உங்களுக்கு நான் தனியா அனுப்புறேன், கேவலமா இருக்கும் சிலதெல்லாம். பட் எதுக்குன்னா, ஸோ வாய்ஸோட ஃபிசிக்கல் குவாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அது ஒன்று. ரெண்டாவது வாய்ஸ்னா வந்து நான் இன்னொரு ஒரு வகையா என்ன பார்க்குறேன்னா, நம்ம என்ன பேசுகிறோங்கிற அந்த வாய்ஸ்னு ஒரு குரல் கொடுக்கறதுன்னு இருக்குல்ல, அந்த ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். வாய்ஸ்னா வாய்ஸ் குவாலிட்டி வச்சு என்ன பண்ணுறது, வாட் ஹவ் ஐ டன் வித் தட். அந்த வாய்ஸ் கிடச்சிது, ஓகே, அது ஜெனட்டிக்காக கிடச்சிது. பட் அதை வச்சு வந்து நம்ம சினிமாவுக்கும் அது வந்து ரொம்ப பயன்படுது. நிறைய பேர் என்ன எங்கேயுமே எப்போதும்லேருந்து உங்களை எனக்கு யாருன்னே தெரியாது, உங்கள் குரலை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தே ரெக்கக்னைஸ் மீ வித் மை வாய்ஸ். இன்னைக்கு வந்து அந்த வாய்ஸ் வந்து சமூகத்துல சில விஷயங்களுக்கு வந்து சில சமூக நீதிக்காக சில இடங்கள்ல பேசும்போது அந்த வாய்ஸ் வந்து வாய்ஸா மாறுது. ஒரிஜினல் ஆக்சுவலி ஒரு இன் a metaphorical way it becomes a voice. கிரேட். செகண்ட் பாயிண்ட் ரொம்ப அழகா சொன்னீங்க. ஏன்னா நிறைய நேரங்கள்ல சோசியலிஸ்டா விஷயங்களை வெளிப்படையா பேசுறதுக்கு ஒரு தைரியம் இருக்கு இல்லையா. ஆக்டர்ஸா இல்லை சினிமா புலம் சார்ந்தவங்க யாரும் அது கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனா அது தைரியமா பேசுறீங்க, அதுக்கு
தேங்க்யூ. ரெண்டாவது நான் என்ன சொல்றேன்னா, கூத்துப்பட்டறை பத்தி நீங்க சொன்னதுனால நான் ஒண்ணு சொல்றேன். முதல்லலாம் வந்து ஒரு ஆர்ட் ஒரு கூத்துப்பட்டறை மாதிரியான ஒரு பயிற்சி, நடிகனுக்கான பயிற்சி என்ன பண்ணுது அப்படின்னா, முதல்ல நானே நிறைய கிளாஸ்லாம் எடுக்கும்போது நான் சொல்லுவேன், நடிப்பு பயிற்சிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து நடிப்பை சொல்லி கொடுக்கறதே கிடையாது. நம்மளுடைய இன்னர் பர்சனாலிட்டி நம்மளா இருக்க விடுறது. இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா ஆர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ ஸ்டேஜ், இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ஆடியன்ஸ். முதல்ல வந்து நீங்க இன்ஃபேக்ட் சும்மா நின்று உங்களை வந்து ஒருத்தர் பாக்குறாங்க, யூ பி கம்ஃபர்டபுள் இன் யோர் ஸ்கின். அதுக்கு தான் அந்த இடத்துல குரல் எந்த அளவுக்கு வந்து அது இதுவாகுதுன்னா, போல்டா வந்து ஒரு விஷயத்த, ஒரு டயலாக் நம்ம வந்து 100 தடவை ப்ராக்டிஸ் பண்றோம் அப்படிங்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, வி ஃபீல் கான்ஃபிடென்ட் டு டெலிவர் whatever it is, whether it is an action or thought or நமக்கு வெறும் கேமரால சும்மா தான் இருக்கும், மற்றவங்க தான் நடிச்சிட்டு இருக்காங்க, நம்ம வந்து ரியாக்ஷன்ஸ் மட்டும் தான் கொடுக்குறோம் அப்படின்னா கூட, யூ நோ தட் திஸ் இஸ் யோர் கேரக்டர், யூ ஆர் கம்ஃபர்டபுள் இன் யோர் ஸ்கின். நம்ம வந்து ஃபிட்ஜெட் பண்ணிட்டோம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாமல் அந்த குரல் அப்படிங்கிறது அந்த இடத்துல தான் மெருகேறுது பிகாஸ் ஆஃப் த தியேட்டர் ட்ரைனிங். ஸோ இப்போ நான் வந்து என்னோட குரல் முதல்ல அமுக்கமாக இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து எனக்கு குரு சோமசுந்தரம் என்னோட பெரிய குரு. ஆக்சுவலாக எனக்கு சீனியர் தான் கூத்துப்பட்டுல. அவர் எங்களுக்கு நிறையா கிளாஸ்லாம் எடுத்திருக்காரு. என்ன சொல்லுவாருன்னா, உன் குரல் ரொம்ப அழுத்தமாக இருக்கு, நீ நிறையா வந்து சீக்ரெட்ஸ் வச்சிருக்க, ரிமூவ் த சீக்ரெட்ஸ், நான் பி ஓப்பன், பி ஃப்ரீ, உன் லைஃபை ஓப்பன் புக்கா. இன்னைக்கு அவர் ஓப்பன் புக்கா தான் வாழறாரு. உங்களுக்கே தெரியும், அவர் வந்து நீங்க அவர் பேட்டி எடுத்திருப்பீங்களான்னு தெரியாது. எல்லாமே அவர் ரொம்ப அப்போ நான் நிறையா வந்து பொது தளத்துக்கு வர வென் யூ கம் இன்டு த பப்ளிக் டொமைன். இப்போ என்னோட வீடே வந்து ஓப்பன் ஹவுஸ் தான். ஞானி அவர்கள்லாம் அப்படிதான் ஓப்பனாக இருக்கும், யார் வேணா உள்ள போகலாம், என்ன பேசலாம் அவர்கிட்ட அந்த மாதிரி. ஸோ வென் யூ ரிமூவ் சீக்ரெட்ஸ் மோர் அண்ட் மோர் ஃப்ரம் யுவர் லைஃப், யூ பிகம் அன் ஓப்பன் புக், யுவர் வாய்ஸ் பிகம்ஸ் பெட்டர். ஐ ஃபீல் இது எதுக்கு நான் இப்போ வாய்ஸ் தெரப்பி கிளாஸ், இட்ஸ் காட் நத்திங் டு டூ வித் 2K. ஸோ நான் 2K பற்றி என்கிட்ட கேளுங்க, அதை பற்றி நான் சொல்றது கொண்டு வச்சிருக்கேன். ஓகே சார், அந்த வாய்ஸ் சார் 2Kல அதை blend பண்ணியே சொல்லலாம் நீங்க. ஓகே, 2K லவ் ஸ்டோரி பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க கேட்டீங்களா அந்த 2K ஜென்சி அதெல்லாம் எனக்கு வந்து பயங்கர வியப்பா இருக்குங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து தே ஆர் வெரி வெரி கிளியர். நான் நினைக்கிறேன், நம்ம நினைக்கிறோம் அவங்க வந்து ஆக்சுவலா ஒரு மாதிரி இதுவா இன்னைக்கு இருக்கிற பசங்கள்லாம் லவ் எல்லாம் எப்படி பாக்குறாங்கன்னு. ஒரு பெரிய கொட்டேஷன் ஒன்று இருக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி. வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பசங்களுக்குள்ள எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், விமெனுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்னு வந்து முன்னாடி நான் படிச்சிருக்கேன். பசங்க வந்து ஃபுட்பால் மாதிரி அதை வந்து தட்டி விடுவாங்க, ஆனா அது ஒண்ணுமே உடையோட. ஆனா பெண்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கண்ணாடி மாதிரி பார்த்துப்பாங்களாம், அது டக்குன்னு போட்டா உடஞ்சிருமா, அதுக்கப்புறம் அதை சேரவே சேருதுன்னு. இது பெண்களை பத்தி ஆண்களை பத்தினா முன்னாடி நான் ஏதோ படிச்சிருக்கேன். பட் ஐ ஃபீல் டுடே இந்த 2K ஆர் ஜென்சி எல்லாம் வந்து லவ்வை வந்து ஃபுட்பால் மாதிரி தான் யூஸ் பண்றாங்க. அவங்க வந்து அதை கேஷுவலா தே ஹேண்டில் இட் வெரி கேஷுவலி. நேற்றுக்கு நான் ஒரு ரீல்ஸ் பார்க்கும்போது அதில் ஒரு பொண்ணு வந்து லவ்வர் மீட் பண்ணுறதுக்கு இறங்குறான். அவன் பைக்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தக்கான். அவன் சொல்றான், என்டி ஸ்கார்ஃப் எங்க அப்படிங்கிறான். ஐயோ மறந்துட்டேன்டா, சரி பரவாயில்ல விடு, நான் ரேபிடோன்னு சொல்லிக்கிறேன் யாராவது கேட்டா அப்படின்னு. அவன் டக்குன்னு அவன் யோசிக்கிறான், என்கிட்ட கூட நிறைய நாள் இவ ரேபிடோல போறதா சொல்லியிருக்காளே அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அதோட அந்த ரீல் முடியுது. ஒரு 30 செகண்ட்ஸ்க்கானது. பார்த்தா இந்த கான்செப்ட் எல்லாம் they are very casually they are bringing it. ஸோ ஐ ஃபீல் தட் தே ஆர் வெரி கிளியர். வெதர் நீங்கள் சொல்கிற அந்த ஷிப்பு அப்புறம் வந்து இந்த பாய் பெஸ்டி எதுவாக இருந்தாலும் அவங்க அதில் ரொம்ப கிளியராக இருக்காங்க. நம்ம அதில் இன்டர்ஃபியர் பண்ணாமல் இருந்தாலே எனக்கு தெரிஞ்சு தேல் பி பெட்டர்னு நினைக்கிறேன். இனிமேல் ரேபிடோ யூனிஃபார்ம் தரப்படாது. ஓகே, நைஸ். அண்ட் சினிமான்ற பேஷன், ஃபர்ஸ்ட் லவ் கிரிக்கெட், அதை தாண்டி பசங்க எப்போவுமே சினிமாவும் கிரிக்கெட் ரொம்ப அழகாக மிங்கிள் பண்ணிப்பாங்க. அது பர்சனல் லைஃபாக அமைஞ்சிருக்கு. அது எப்படி ஷேப் பண்ணீங்க? ஐ டு பி வெரி தேங்க்ஃபுல் டு த காட். அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லாருக்குமே இருக்கும், எல்லாருக்குமே சினிமான்றது பிடிக்கும், கிரிக்கெட் பிடிக்கும், ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் கிராமத்தில் வளர்ந்த பையன்தான். அதேமாரி எனக்கும் கிரிக்கெட் மேலே ரொம்ப ஆசை இருந்துருக்கு. ரப்பர் பால் விளாண்டுக்கிறோம், டென்னிஸ் பால் விளாண்டோம், எல்லாமே வந்துருக்குறோம். அதேமாரி சினிமாலேயும் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அங்கே உள்ள கிராமத்தில் நடக்கிற அந்த தீமிதி திருவிழாலாம் டான்ஸ் ஆடி அவங்க ஃபஸ்ட்டு பண்ண அந்த கிளாப் பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து மண்டையில் நல்லா ஊறி இருந்தது. அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு சினிமா ஆசை. ஸோ கிரிக்கெட் சினிமா பேரலாகவே எனக்கு பேஷன் இருந்துச்சு, ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்தோம். பட் அதை தாண்டி லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருந்ததுனால ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருந்துச்சு. அது நான் எல்டஸ்ட் சன் இந்த ஃபேமிலி. எனக்கு ஒரு எங்கர் பிரதர் சிஸ்டர் இருந்தாங்க. ஸோ அவங்களையும் பார்த்துக்கணும், அப்பா அம்மாவையும் பார்த்துக்கணும். இப்படி வளர்ந்ததுனால படிப்பு ஃபஸ்ட்டு. அதான் அப்பா அம்மா சொன்ன மாரி ஃபஸ்ட்டு +2 முடிக்கணும், அப்புறம் முடிச்சிட்டின்னா அடுத்து நீ கிரிக்கெட் ஃபாலோ பண்ணணுன்னாங்க. +2 நல்லா முடித்தோம். இல்லை ஒரு டிகிரி முடிச்சிரு, அதுக்கப்புறம் நீ கிரிக்கெட் ஃபாலோ பண்ணுன்னாங்க. அப்போ இடையில டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தோம், கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தோம். பட் மெயின் ஃபோக்கஸ் இஸ் ஆன் ஒன்லி எஜுகேஷன். ஸோ அதனால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தோம். அதுவுமே 50-50 தான், நிறைய அரியர் வச்சு தான் முடித்தேன். பட் த எமோஷ்னல் சைட் ஆஃப் மை ஃபேமிலி டுக் ஓவர் த பேஷன் சைட். ஸோ என்ன ஆச்சுன்னா, படிச்சுட்டு வேலைக்கு போகணும், தம்பி தங்கச்சியை பார்த்துக்கணும் அப்படின்னு போனதுனால
இன்ஜினியரிங் முடிச்சுட்டு உடனே வேலைக்கு போயிட்டேன். ஆனால் சைட் பை சைடு எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கிரிக்கெட் பண்ணிகிட்டே இருந்தேன், வேலைக்கு போயிட்டேன், அதுபடி சைடில் போயிட்டே இருந்தது. ஆனால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக போகல. ஏன்னா அந்த பயம் இருந்தது, குடும்பத்தோட சுமை அதிகமாக இருந்ததுனால பண்ணல. ஸோ அப்புறம் மலேசியாவில் வேலை கிடைச்சது லக்கீலி, கான் தேர். அப்புறம் சிட்னி ஆஸ்திரேலியா போனேன், அங்கே ஒரு 8 years. அப்புறம் பெர்த்தில் 8 years. அங்கேனா கிரிக்கெட் கண்டினியூ பண்ணிட்டே இருந்தேன். இங்கே கிடைக்காத சான்ஸ்லாம் எனக்கு கிடைச்சிது ஆக்சுவலி. ஏன்னா கிரவுண்ட்ஸ் அதிகம், கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கு இஃப் யூ ஆர் டேலண்டட் ஈஸியாக அவங்கள ஈஸியாக பிக் பண்ணிவிடுவாங்க. அந்த வாய்ப்புகள் கிடைச்சிது. ஸோ அது வழியாக அப்படியே இந்தியாவுக்கு எதிராக பவுலிங் போட்டிருக்காரு ஒரு. அதான் பிராக்டிஸ் மேட்ச்ல தோனிக்கு எதிராகவே விளையாண்டிங்க. எக்ஸாக்ட்லி. நம்ம கனவு காணும்ல, நான் கொஞ்சம் தப்பாக கண்டுட்டேன்னு நினைக்கிறேன். வளர்ற மாரி கனவு காணும், தோனியோட கிரவுண்ட்லலாம் வளர்ற மாரி. பட் என்னன்னா எனக்கு சான்ஸ் வந்து இந்தியன் டீம் 2015 வேர்ல்ட் கப் வந்தப்போ அவங்களுக்கு ஆப்போனண்டாக விளாட்ற சான்ஸ் கிடைச்சிது. அதை தாண்டி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆஃப்டர் 6 மேட்ச்சுக்கு அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம போகல, மேட்ச் முடிச்சுட்டு வெயிட் பண்ணி அவங்கள பார்க்கணும், அவங்கள்ட்ட பேசணும். என்ன இருந்தாலும் அவங்களும் நம்மளுக்கு ஒரு காட் மாரி ஒரு ஃபீல் இருக்கும். தோனிகிட்ட பேசணும், பழகணும், வெயிட் பண்ணும்போது அவங்க இன்னொரு எக்ஸ்ட்ரா செஷன் கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி திரும்பி பவுலிங் போட பர்சனலாக. ஸோ அஸ்வின் பிரதர் வந்து அப்போ அம்பையரிங் பண்ணார், பரத்தருன்னு ஒரு கோச், அவரும் 2 பேரும் அம்பையரிங் பண்ணாங்க. நான் பவுலிங் போட்டேன், கோலி வாஸ் கீப்பிங், தோனி பிரதர் வாஸ் பேட்டிங் தலை, அண்ட் தென் ஸ்லிப்பில் ரெய்னா இருந்தார். இதெல்லாம் ஒரு ட்ரீம் மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஐ ஹேவ் ஃபோட்டோஸ் அண்ட் தோனி அந்தமாரி பார்த்து டின்னர் கூப்பிட்டு போயிருக்கிறாரு. அப்போ நான் ஒரு கிஃப்ட் கொடுத்தேன், ஒரு ஆல்பம், அவரோட ஃபோட்டோஸ்லாம் கடன் கலெக்ட் பண்ணி அதை பிரிண்ட் போட்டு மறுநாள் போயிட்டு ப்ராக்டிஸ் அப்போ கொடுத்தேன். அதை நான் திருப்பி கொடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன். அது ஒரு ஷாக்கு. ஆனால் என்னன்னா கிஃப்ட் நாட் அலோடு, அதனால அவர் சைன் பண்ணி எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டாரு. அது இன்னும் மெமரியாக அப்படியே பத்திரமா பொக்கிஷமாக இருக்குது. சாரு மேடம்லாம் சொன்ன மாதிரி யூ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் சர்டன் திங்ஸ், அது உங்களுக்கு தானாக வரும்ன்ற மாதிரி. கிரிக்கெட் முடிஞ்சிருச்சு, ஒரு ஏஜுக்கு அப்புறம் அதை ஃபாலோ பண்ண முடியல. ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் சைட் பை சைடு எடிட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன், எடிட்டிங் கோர்ஸ் படிச்சுட்டு இருந்தேன், அப்புறம் ஆக்டிங் கோர்ஸ் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், டைரக்ஷன் கதை எழுதிட்டு இருந்தேன் உட்காந்து பிரேக்கில். ஸோ அது மைண்டில் ஓடிட்டே இருக்கும். பிடிக்காத வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சிங்களேன், பிடிச்ச வேலையை நீங்கள் நினச்சிட்டே இருப்பீங்க மைண்டில். ஸோ அந்த ஈவினிங் டைம்லாம் அதை நான் பண்ணிகிட்டே இருந்தேன் நான். ஸோ அதனால தான் என்னமோ எனக்கு வந்து கிரிக்கெட் சினிமா வாய்ப்பு கிடைச்சிது. இந்த கோவிட் லாக்டவுன் அப்போ இட்ஸ் a great time for me to reset my brain. லைக் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு, எல்லாருக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போதான் மேலே ஒரு ஸ்டாக்னன்ட் பாயிண்ட், ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட், நம்ம அதுக்கப்புறம் அடுத்து வேற என்னவா நம்ம கன்வெர்ட் ஆகிறோம். எக்ஸாக்ட்லி. ஐ திங்க் everyone needs a break first to rethink about ourselves. அது வந்து எனக்கு கோவிட் பிரேக் டவுன் கற்றுக் கொடுத்துச்சு. என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ தம்பி தங்கச்சி கல்யாணம் பண்ணியாச்சு, ஆஃபீஸ் எல்லாமே முடிச்சாச்சு, கடன் எல்லாம் முடிச்சாச்சு, பட் நமக்காக என்ன பண்ணோம் அப்படின்னு ஒரு ரீசெட் பட்டன் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்போ. ஸோ ஐ வாஸ் திங்கிங், இப்போ பண்ணலான்னா எப்போ பண்ண போகிறோம், போய் ட்ரை பண்ணுவோம்னா இந்தியாவோட ஒரு பெஸ்ட் பிளேஸ் கிடையாது, அதுவும் சவுத் இந்தியன் சினிமாவோட ஒரு பெஸ்ட் பிளேஸ் கிடையாது ஃபீல்டு ஒர்க்குக்கு. ஸோ கண்ணை மூடிட்டு ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் இது பண்ணவே முடியாது. ஸோ ஐ ஹேவ் டு தேங்க் மை ஃபேமிலி டூ. அறிமுகங்களை நம்பி படம் எடுக்கிறதுக்கு ஒரு முதல் 2 படங்கள் இல்லை 3 படங்கள் நம்பலாம். தொடர்ந்து கன்சிக்யூட்டிவாக ஆல்மோஸ்ட் நீங்கள் இவ்வளோ வருஷங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. எப்படி அந்த கட் ஃபீலிங் வருது உங்களுக்கு ஒரு டைரக்டராக? பரவாயில்ல, நான் கதை நம்பி மட்டுமே போவேன் அப்படின்ற ட்ராவல், அந்த டிரான்சிஷன் பாயிண்ட் எப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? என்னுடைய படத்தில் நடிக்கக்கூடிய எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே எப்போ நடிக்கணும், எந்த இடத்துல டைலாக் பிரேக் பண்ணணும், எங்கே வந்து அவைலுக்கு போகணும், எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் என்ன பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்துருவேன். நியூ கமர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்னா டைலாக் சொல்லி மூடு மட்டும் சொல்லுவேன். மூடு சொல்லிட்டோம்னா அவங்க பண்ணிடுவாங்க. பட் நியூ கமர் அப்படின்னா அவங்களுக்கு கால் எங்கே இருக்கணும், கை எங்கே இருக்கணும், எந்த டைலாக்ல நீ கேப் விடணும், எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருவேன். ஸோ அப்படித்தான் என்னுடைய முதல் படத்துலேருந்து இப்போ வரைக்குமே. ஸோ அப்படி நான் சொல்லி கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 50 நடிகர்களுக்கு மேலே நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அறிமுகப்படுத்தியிருக்கேன். கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆல்சோ. அவங்க ஸ்க்ரீனில் வந்து இப்போ வந்து நம்ம பார்க்கும்போது நல்லா நடிச்சிருக்கா அப்படிப்பா அப்படின்னு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு படத்துலேயும் ஒரு 4 பேர் புதுசாக நடிக்க வச்சுருக்கேன். ஒவ்வொரு படத்துலேயும் ஒரு 3 அசிஸ்டன்ட் புதுசாக சேர்த்துக்குவேன். ஸோ நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். ஸோ என்னுடைய எம்ஏல இருக்கக்கூடிய கட்ஸ் யாரை வேணாலும், இப்போ இன்னமும் எனக்கு வந்து ஒரு ஹீரோ படம் பண்ணுறதை விட எனக்கு நியூ ஃபேஸ் படம் பண்ணுறது தான் ரொம்ப சந்தோஷம். இன்னொரு 10 படம் நியூ ஃபேஸ் படம் பண்ண சொன்னால் நான் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் பண்ண எல்லா நியூ ஃபேஸ் படங்களும் பார்த்தீங்கன்னா யூனிக்கான ஒரு கதை இருக்கும். ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதையை என்னால் ட்ரை பண்ண முடியும். ஸோ அது வந்து எனக்கு வந்து ஒரு ஆத்ம திருப்தி கொடுக்கும். பட் ஆனால் இது கமர்ஷியலாக வயபிளாக பார்க்குறப்போ ஒரு டைரக்டர் வந்து அடுத்த ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் போவாங்க இல்லையா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு கமர்ஷியலாக ஒரு படங்கள் வேர்ல்டு வைடாக போகிற மாதிரியோ, இல்லை ஒரு படம் 100 crores இந்த மாதிரி பிஸ்னஸ் வைஸாக ஒரு எக்ஸ்ட்ரீம்டு வெல்வெஸ்ட் ஹீரோ வச்சு அந்த மாதிரி போகலாம். நீங்கள் பாண்டியன் பண்ண மாதிரி இல்லை
நான் வந்து லாஸ்ட் ஒரு பாய்மொழிக்கு அப்புறம் பெரிய ஹிட்டு கொடுக்கல, ஓகேங்களா, அது டு பி ஃப்ரேங்க். ஆனால் இன்னைக்கு நான் ஜீவா பண்ணேன் அப்படின்னா ஜீவா படம் 100 கோடி ரூபா கலெக்ட் ஆகும். அன்னைக்கு கிரிக்கெட் இருந்த ரீச் வேற, இன்னைக்கு இருக்கக்கூடிய ரீச் வேற. சாய்ராட்டுன்னு ஒரு 3 கோடி ரூபாய்க்கு படம் பண்ண படம் தான் 100 கோடி கலெக்ட் ஆச்சு. ஸோ நான் இப்போ சொல்கிறேன், ஒரு 3 கோடி 4 கோடி 5 கோடிக்கு நான் படம் பண்ணி நீங்கள் சொல்கிற 500 கோடி இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணுற அளவுக்கு என்னால் பண்ண முடியும். எனக்கு அதுக்கு கதை கிடைக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா, எனக்கு கதை கிடைக்கணும், அதை நான் வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வர முடியும். ஸோ இங்கே எல்லாமே ஸ்கிரிப்ட் தான். நீங்கள் விஜயை வச்சு நீங்கள் ஒரு 300 கோடி ரூபாய்க்கு படம் பண்ணிட்டு ஒரு 500 கோடி ரூபாய்க்கு கலெக்ஷன் பண்ணுறது மேட்டரே கிடையாது. 5 கோடி ரூபாய்க்கு படம் பண்ணி 500 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணுறதா மேட்ரு. அங்கே தான் டைரக்டர் நிற்கிறான். ஸோ அந்த முயற்சியை நான் திரும்ப 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 ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே, 5 கோடிக்கு படம் பண்ணி 100 கோடி ரூபா கலெக்ட் பண்ணி காமிக்கணும். ஸோ அதுதான் ஒரு டைரக்டருக்கு இருக்கக்கூடிய சவால். ஸோ அந்த கதையை தேடுறதா இருக்கட்டும், அந்த கதைக்குள்ள சப்போர்ட்டிங்காக மியூசிக்கலாக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும், அது ஒரு ஃபன் எலிமெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாம் ஆட் பண்ணுறது தான். ஸோ பெருசுங்கிறது பிரதர் பாரதிராஜா தான் இப்போ நம்பர் 1. அவரு எல்லாமே நியூ ஃபேஸ். அவர் பண்ண படம் எல்லாருமே பெரிய ஹீரோ வச்சு அவர் வந்து 2 படமோ 3 படமோ தான் பண்ணியிருப்பார். ஏன் பாலச்சந்தர் சார் எல்லாம் நியூ ஃபேஸ் தான். நீ நியூ ஃபேஸை வச்சு பண்ண டைரக்டர்ஸ் மட்டும்தான் லாங் ரன் நிற்பாங்க. ஓகே, ஏன்னா அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண ஹீரோக்கள் ஒரு வரிசையாக நின்றுட்டே இருப்பாங்க. இப்போ நான் விஷ்ணுக்கு ஃபோன் பண்ணால் எனக்கு டேட் கொடுக்க போகிறான், சூரிய ஃபோன் பண்ணால் டேட் கொடுக்க போகிறான், எனக்கு டேட்க்கு ஈஸியாக கிடைக்கும். இப்போ நாளைக்கு ஜெயவீர் ஹீரோ ஆகிட்டோன்னா ஜெயவீர் டேட் கொடுக்க போகிறாரு. ஸோ அருள்தாஸாக இருக்கட்டும், ஹரிசுத்தமனாக இருக்கட்டும், ஜேபி சாராக இருக்கட்டும், நிறைய ஆர்டிஸ்ட்டு, ராமச்சந்திரனா இருக்கு, ஃபோன் பண்ணால் என்ன படத்துக்குள்ள இருந்தாலும் பிச்சுட்டு ஓடியாந்து எனக்கு வந்து டேட் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுனால இப்போவும் வந்து எல்லாருமே வந்து நியூ ஃபேஸ் வச்சு ஏன் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கீங்க, பெரிய படம் பண்ணுங்க, அஜித் படம் பண்ணுங்க, விஜய் படம் பண்ணுங்க. அஜித் படம் பண்ணுறதோ விஜய் படம் பண்ணுறதோ எல்லா இயக்குநர்களுக்கும் இருக்கக்கூடிய கனவு தான். ஆனால் நான் வந்து சினிமா பண்ணணுங்கிறதுக்காகத்தான் இந்த சினிமாக்குள்ள வந்தனே தவிர ரஜினி சாரை வச்சோ, கமல் சாரை வச்சோ, அஜித்தை வச்சோ, விஜய் வச்சோ படம் பண்ணுறதுக்காக வரல. நான் சினிமாக்குள்ள இருக்கணும், அந்த சினிமா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும். ஐ வில் கன்ஃபார்மாக நான் நீங்கள் சொன்ன கேள்விக்கு ஒரு 5 கோடி ரூபாய்க்கு ஒரு படம், அது 100 கோடி ரூபா கலெக்ட் பண்ணும். கீதா கோவிந்தம் மாதிரி கூட ஒரு படமாக இருக்கலாம். ஒரு 8 கோடி ரூபாய்க்கு பண்ண படம் 100 கோடி ரூபா கலெக்ட் பண்ணிச்சு. அது ஒரு லவ் ஸ்டோரி தான். பட் நீங்கள் சொல்கிற அந்த பிக் வே அப்படிங்கிறது அதுதான் வந்து கரெக்டான வே அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். கிரேட் சார், கிரேட் எக்ஸ்பிளனேஷன். ஏன்னா இன்னொரு அப்ரிசியேஷன் உங்களுக்கு என்னன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், யாராவது அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த பேனல் எடுத்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற ஒரு மனிதர். அது ரொம்ப கனெக்ட் ஆகும், பர்சனலாக கனெக்ட் ஆகும். அது தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கீங்க சார். இப்போ இந்த இண்டீஸோட தாக்கம்ன்றதை விட அவங்களோட வளர்ச்சியை பார்க்குறப்ப ஹாப்பியாக இருக்குது. ரெண்டாவது பாயிண்ட், இப்போ நிறைய சினிமாஸில் பார்க்க முடியுது. இப்போ எக்ஸாம்பிள் குடும்பஸ்தனாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்தாங்க எல்லாருமே இண்டீஸாக இருந்து இன்னைக்கு அவங்க ஒரு மியூசிக் டேரக்டராக இவால்வ் ஆகி வந்துட்டு இருக்காங்க. இப்போ மோஸ்ட் சீனியராக இருக்கிற உங்களை மாதிரி ஒரு 25+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க வர இண்டீஸ் அவங்களுக்கு ஒரு லைஃப் இப்போ தான் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஹவு டு see that way சார்? அது ஆக்சுவலாக ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறேன். பிகாஸ் அவங்களுக்கு கிடைக்கிற ஐடென்டிட்டி இட் வாஸ் நாட் த்ரூ எனி எந்த ஆர்டிஸ்டுடைய ஃபேண்டமை பேஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த பாப்புலாரிட்டி வரல. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தேர் ஓன் ஒர்க், ஆஃப் தேர் ஓன் ஐடென்டிட்டி. அவங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று கிடைக்குது, ஒரு ஸ்பாட்லைட் வந்து வேற எந்த போர்வையின் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து வரவே இல்லை. இப்போ இந்த சம்மந்தப்பட்ட இந்த ஆர்டிஸ்டோடைய படம் பண்ணியிருக்கேன், அதனால ஒரு நியூ கமர் மியூசிக் டைரக்டர் வந்திருக்காருன்னா இந்த ஆர்டிஸ்டோடைய ஃபேன்ஸ் எல்லாம் அந்த மியூசிக் டைரக்டருடைய சாங் வந்து எப்படி இருந்தாலும் கேட்டுருவாங்கன்ற ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? அந்த கணக்கு இல்லாமல் தனியாக அவங்க வந்து இருந்து அவங்க ஒர்க் பண்ணி ஒரு இண்டிபெண்டன்ட் சாங்லேயோ இண்டீஸ்லேயோ அவங்க வந்து பண்ணி அதில் வந்து ஒரு பாப்புலாரிட்டி ரீச் பண்ணி வரும்போது அதுதான் அந்த ஆர்ட்டுக்கும் அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு உண்டான ட்ரூ ரெக்கக்னிஷனாக அது வந்து பார்க்குறேன். ஸோ அதனால ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி ஃபார் தி ஆர்டிஸ்ட், யாருனாலுமே அப்படி மூலியமாக வரவங்களுக்கு. கிரேட் சார், என்டையர் டீமுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த படம் 2K ஆடியன்ஸ்க்கும் சரி அண்ட் பார்க்குற பொதுமக்கள் யாரும் சரி ஒரு கலர்ஃபுல்லான ஃபில்மாக இருக்கும்னு சொல்லி நான் விகடன் சார்பாக வாழ்த்து தெரிவிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்கள் 5 தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற SPS கேப்பை மாவு.